தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 62 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதில் 6 குழந்தைகள் 16 பெண்கள் என்பது தகவலாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த சம்பவம் குறித்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலகம் விரைந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இந்த எதிர்பாராத ஒரு துயர சம்பவம் கரூரில் ஒரு அரசியல் மாநாட்டில் நடைபெற்ற நிலையில் அதில் உயிரிழந்தவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த நிகழ்வு மிகுந்த கவலை அளிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து அவர்கள் நலம் பெற தான் வேண்டிக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் தகவல்கள் கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டு அதற்கான உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர்கள் அங்கு விரைந்து செல்வதற்கான ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த நிலைமை தொடர்பாக கண்காணிப்பதற்காக தற்போது தலைமைச் செயலகத்திற்கு வந்திருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாளை காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சி செல்லும் முதலமைச்சர் அங்கிருந்து கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சந்திப்பதற்கான தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. இந்நிலையில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வரக்கூடிய நிலையில் அந்த நெஞ்சை பதற வைக்கக்கூடிய காட்சிகள் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என இதுவரை 33 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் 62 பேருக்கு தொடர் சிகிச்சைகள் என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அமராவதி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான சிகிச்சைகள் என்பது தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. உயிர்காக்கும் சிகிச்சைகள் என்பதுதான் தற்போதைக்கு பிரதானம். அவை வழங்கப்பட்டு அடுத்த கட்ட நிகழ்வுகள் குறித்து தொடர்ந்து விசாரணைகள் நடைபெறும் என்று செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குறிப்பிட்டிருந்தார். அவரோடு மாவட்ட ஆட்சியரும் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து அங்கு நிகழ்வுகளை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோரும் அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடனாக கண்காணிக்கவும் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் தற்போது முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் நாளை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அங்கு இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் கரூர் விரைய இருக்கிறார். தற்போது இந்த நிலைமை தொடர்பான அடுத்தடுத்த நிகழ்வுகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலகத்திற்கு விரைந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நாளை நேரில் சென்றும் அந்த நிகழ்வுகளை பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து பேச இருக்கிறார். மிக பெரும் ஒரு துயர சம்பவமாக மாறி இருக்கிறது இன்றைய மாலை. அந்த வகையில் கரூரில் நடைபெற்ற தாவேகவினுடைய பரப்புரை கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 33 பேர், குழந்தைகள் 16 பெண்கள் உட்பட 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 62 பேருக்கு அங்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கரூரில் ஏற்பட்ட இந்த நெரிசல் பலி என்பது மிகுந்த கவலை அளிப்பதாகவும் அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களினுடைய குடும்பங்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் இது குறித்து முதலமைச்சர் ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரை சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நிலைமைகளை கண்காணிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உயிரிழந்தவர்களினுடைய அந்த எண்ணிக்கைகளை பகிர்ந்து கொண்டார். அதே நேரத்தில் தேவையான மருத்துவ குழுக்கள் அதற்கான உரிய ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு கூடுதல் சிகிச்சைகளை அளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் நம்மோடு பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. தற்போதைய சூழல் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ஏன்னா பலி எண்ணிக்கை 33 அப்படிங்கிற எண்ணிக்கையை தொட்டு இருக்கிறது.